ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பட்டர் கார்லிக் எக் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இது காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த கார்லிக் பிரெட் ஆம்லேட் எக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்டர் கார்லிக் எக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இந்த 6 முட்டை 2 பேர் சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். இப்போ 6 முட்டையை நம்ம உடச்சி இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு பேர் தான் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க, இல்லை 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 6 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அடித்து கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன். இதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது பட்டரில் தான் செய்யணும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அடித்து வச்ச முட்டையை நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ கலந்து வச்சக்கோன்னா பார்த்தீங்கன்னா அடியில் போய் உப்பு காரம்லாம் தங்கிரும். ஒரு சைடு மட்டும் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தீயை கூட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கொஞ்சம் வெந்து வரும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் வெந்துருச்சு. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இது ஆம்லேட் ஆகிடும். அதனால் அப்படியே லைட்டாக அப்படியே உள்ளே தள்ளுங்க. இப்போ என்ன செய்யும், வெந்தது மேலே வந்துடும், வேகாது அடியில் தங்கிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கிஞ்சி திருப்பி இதையும் சேர்த்து விடலாம். இப்போ பாருங்கள், பழைய எப்படி வேக ஆரம்பிச்சிச்சு. திருப்பி எப்படி சேர்த்து விடுங்க. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செய்யணும். ஆம்லேட் மாதிரி போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டேன். திருப்பி இதே மாதிரி பண்ணி விடலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துலாம். பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன் சிம்மில் வச்சேன்னா ஃபஸ்ட்டு நம்ம தள்ளி விட்டோம்ல, அது ரொம்ப முறுமுறுன்னு ஆயிரும். அதுக்காக நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வேகாத கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது, முறுமுறுன்னு ஆகிற மாதிரி வேகக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இப்போ இதுவே கூட இப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம கார்லிக்லாம் போட்டு செய்ய போகிறோம். இப்போ இதிலேயே வந்து திருப்பி ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்க பூண்டை சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா ரோஸ்ட் ஆகும். அது வரைக்கும் வதக்கி விட்டுலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடனே கட்டியாயிடும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறனால உடனே கெட்டியாயிடும். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரெடிமேடாகவே கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம மிளகாலாம் வீட்டில் காஞ்ச மிளகா வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து தோல் எடுத்து உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 மிளகாவை ஓட்ட விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்குவோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஆர்கானோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆர்கானோ இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் போட்டு கிண்டிக்கலாம். ரொம்ப நேரம் கெட்டி ஆகக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த அந்த முட்டையை நம்ம போட்டுற வேண்டியதான். இது நம்ம வந்து ஒயிட் பாஸ்தா செய்வோம்ல, அதே மெத்தட் தாங்க. நான் ஏற்கனவே இது ஒயிட் பாஸ்தா செய்து போட்டிருக்கேன், அதே மெத்தட் தான் அதுவும். இப்போ இந்த எக்கு இதில் போட்டுலாம். போட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அந்த முட்டை வந்து உடஞ்சிராத அளவுக்கு பிரட்டி விடணும். அதே சமயத்தில் இந்த கார்லிக் எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுறணும். அவ்வளோதாங்க. பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான ஒரு ஹெல்த்தியான பட்டர் கார்லிக் எக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்படியே பிளேட்டில் கொட்டிடலாம். 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. இதை சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு ஜூஸு சர்க்கரை இல்லாமல் ஒரு குடிச்சிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட் போடாது.
அவ்வளோதாங்க, அருமையான பட்டர் கார்லிக் எக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. மொத என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.